நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த ஆள் கண்ணில் படாம தப்பிச்சு வந்துட்டோம். பாலாக்கா இங்க இருந்து தப்பிச்சு போன விஷயம் அவருக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் இல்லாம இருக்கே. சொல்ல போனா எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு டென்ஷன்ல சரக்கு அடிச்சுட்டு மட்டையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்திரிக்காம இருக்கிறதே நல்லதுதான். ஓ, எப்படி இருந்தாலும் முதல் கட்ட சண்டை முடிஞ்சு அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு சண்டை வராதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஊர்ல இருக்க கடையை மூடிட்டு எங்கேயாவது ஆரம்பிங்க. அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு பிளாட் எடுத்து அங்க போயிடலாம். அதுக்கப்புறமா பிரச்சனை இருக்காதுல்ல. ஊர்ல நான் பண்ற பிசினஸ் மாதிரி இந்த இடத்துல பண்ண முடியாது. அதை விட பெருசாதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு நிறைய பணம் வேணும். அதுக்கப்புறம் பிளாட் குறைஞ்சது அதுக்காக மாசத்துக்கு 15,000 ரூபாயை ஒதுக்கி வைக்கணும். இப்போதைக்கு இங்க இருக்க பிரச்சனைகளை முடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பாலா, பாரு, ராத்திரி ஏன்னா கர்ப்பிணிங்க வெளியில வந்து நிக்க கூடாதுமா. நீ பயந்துட்டீன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறப்போ நான் எதுக்காக பயப்படணும்? உன் புருஷன் உன் தாலி கொடியும் அடகு வச்சு தண்ணி அடிச்சிருக்கான் போலயே. என் வீட்டுக்காரர் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது எனக்கு நகைன்னு சொல்லிக்க வெறும் கம்மல் மட்டும்தாம்மா இருந்தது. என் வீட்டுல 2 தலைமுறைக்கான சொத்து இருந்ததுமா. ஆனா ஒரு பைசா கூட தரவே இல்லை. இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே என் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நிறைய நகை இருந்து நம்மளுக்கு என்னமா பிரயோஜனம்? அதை விட நல்லது ஒரு நாளாவது நம்ம மன நிம்மதியோடு வாழ்றதுதான். பொண்ணுங்களுக்கு நகைங்கிறது வெறும் அலங்காரம் மட்டும் இல்லம்மா, நம்மளோட நல்லதுக்காகவும் தான். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா வித்தோ இல்ல அடகு வச்சோ அந்த கஷ்டத்தை போக்கிடலாங்கிற நம்பிக்கை தான். அதனாலதான் ஒவ்வொரு பொண்ணுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி அவங்க நகையை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா சில ஆம்பளைங்களுக்கு அதை பார்க்கும்போது உறுத்தலா இருக்கும். அதை வித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நிம்மதியா இருப்பாங்க. எனக்கு தாலி கட்டினவன் சரக்கு கிடைச்சா எல்லாத்தையுமே மறந்துடுவான். அதுக்காக கண்ணில் பார்க்குற எல்லாத்தையுமே எடுத்து வித்துருவான். சொந்த வீட்டில் இப்போவும் அவனுக்கான எந்த சொத்துமே இல்லாத நிலைமையில இருக்கான். எங்க 2 பசங்களுமே எங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிடுவாங்க. நாங்க இங்க வாழ்றதுக்கு அவங்க பணம் தேவையில்லை தான். என்ன தேவைன்னா நாங்க ஆசைப்படும் போது நாங்க அவங்கள பார்க்கணுங்கிறது மட்டும்தான். 3 வருஷமாவே மொபைல்ல வீடியோ கால் தான் பேசிட்டு இருக்கோம். என் பசங்களை தொட்டு பேசவும் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறதும் தான் என்னோட பெரிய ஆசையே. இதை எல்லாத்தையும் பசங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. உங்களை மாதிரி ஒரு அம்மாவை வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு உங்க பசங்களால பிரிஞ்சிருக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க. வருவாங்க. எங்க 2 பேர்ல யாராவது இறந்துட்டா அப்ப வருவாங்க. வந்து என்ன பிரயோஜனம்? இறந்து போனவங்களோட உடம்ப தொடும்போது எந்த பிரயோஜனமும் இல்லையே. அது எங்களால உணரவே முடியாது இல்லம்மா. குட்டி, நீ போய் தூங்குடா. நீ என்ன பொண்ணு கூட்டிக்கிட்டு? இனிமே நான் இங்கதான் தூங்க போறேன். என்னாச்சு? கோவம்லாம் போயிடுச்சா? அத்தையோட ரூம்ல திவ்யா இருக்கா, அதனாலதான். ஓ, அதை தவிர என்கிட்ட காம்ப்ரமைஸ்க்குலாம் வரல. காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு நான் தான் எதிர்த்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கேனா? உன்னை எதிர்த்தோ என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்படி சொன்னா மட்டும் போதாது, எனக்கு நம்பிக்கை வரணும். உனக்கு அந்த நம்பிக்கை வரதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு பொண்டாட்டிங்கிற முறையில என்கிட்ட நீங்க உண்மையா நடந்துக்கிட்டாலே போதும். ஜெயா,
நீ மறுபடியும் இந்த மாதிரி குத்தி குத்தி பேசாத. இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தான் இந்த வீட்டை விட்டு போவேன். உங்க கையில ஒரு வேலை இருக்கிறதுனால நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வாழலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. அதனால நம்ம என்னதான் இவ்வளவு திட்டினாலும் நான் இங்கதான் இருப்பேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜெயா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் இந்த மாதிரி தாங்க பேசுவேன். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நான் உங்களோட பொண்டாட்டி தானே? நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். சந்தேகமா இருக்குன்னு சொல்லலையே, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க போகும்போது நான் கிளம்புறேன் ஜெயா அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்ச நாளைக்கு உன் முகத்தை பார்த்து போயிட்டு வரேன்னு எனக்கு சொல்ல தோணவே மாட்டேங்குது. அப்படின்னா நல்ல முகமா இருக்கிற ஒருத்தைய பார்த்து கொண்டு வந்து வச்சுக்கலாம்ல. இதுதான் உங்ககிட்ட பிரச்சனையே. நான் பேசினாலும் தப்பு, பேசாம இருந்தாலும் தப்பு. இதான் என்னோட நிலைமை. சுருக்கமா சொல்லணும்னா என்னோட பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு அர்த்தம் நான் தேவையில்லாம இங்க இருக்கேன்ல. என்னை துரத்தி விட்டுட்டு புதுசா ஒருத்தைய கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. நிறுத்தலி, வேலையெல்லாம் முடிஞ்சு நிம்மதியா தூங்குறதுக்காக தான் வீட்டுக்கே வரேன். அது உனக்கு பிடிக்கலையா? என்ன நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. ஆனா நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு விஷத்தை வாங்கி நீங்க தான் என்ன கொல்ல வேண்டியதா இருக்கும். ஏண்டி? குழந்தைய நான் என் ரூம்ல தூங்க வச்சுக்கிறேன். நான் அங்க கூட்டிட்டு போட்டுமா? வேணாம், அவன் இங்கே தூங்கட்டும். இதெல்லாம் கேட்டு நீ ஒன்றும் பயப்படாத. இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். பெரிய பெரிய கதைகள்லாம் இதுக்கு முன்னாடி கொட்டி தீத்தாச்சு. இப்ப நடந்துட்டு இருக்குது சின்னது. நான் பார்த்ததை வச்சு ரொம்ப கம்ஃபர்டான ஃபேமிலி மனோஜனும் அக்கா வந்தான்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப புரிஞ்சிருக்குமே மின்னுவதெல்லாம் பொண்ணல்லன்னு. ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? என்ன பிரச்சனை? நீ அம்மா கூட தானே தூங்க போற, அவங்க கிட்ட கேளு. நடந்ததை தெளிவா சொல்லுவாங்க. அந்த அனுபவம்லாம் உனக்கான ப்ரீ மேரேஜ் கோர்ஸ் நினைச்சாலே போதும். போமா. கோவம் வரும்போது இவ்வளவு திமிரா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இப்படி ஒரு கெஸ்ட் இருக்கான்னு நீ நினைச்சிருக்கணும். அதே இப்படி காமன் சென்ஸ் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் நடந்திருக்க மாட்டேன். நம்ம சண்டை போட்டதை அவ வந்து பார்த்தது இப்போ உனக்கு நிம்மதியா இருக்குமே. போய் சந்தோஷமா தூங்கு போ. சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சுமேஷை பத்தி சொன்னான்டா. அவனும் அவன் பொண்டாட்டியும் ஒரு பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி பதுங்கி ரூம்குள்ள வந்திருக்காங்க. அவனுக்கு தெரியும். டேய், ஓடி போய் அவன் கழுத்து நெரிச்சு அவனை கொன்றாத என்ன? பாலாவை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். அவனை வச்சு அதை நான் சொல்ல வைக்கிறேன். என்ன இருந்தாலும் அவன் நம்மளோட. கடவுளே, ஒரு கொலைக்கான சாட்சியை நான் சொல்ல வேண்டியதா இருக்குமோ? ஏய், திரடா கதவை. ஏய், கதவை திரடா. திரடாங்கற. என்ன? வந்து கதவை திறக்க புரியலையாடா? திரடா கதவை. டேடி வேணு, நீ அவனை கொன்றாத. அவனை மிரட்டினாலே உண்மையெல்லாம் சொல்லிடுவான். கதவை திரடா. ஐயோ, ஏய், திரடா. நீங்க போக வேண்டாம். பாலா வந்து நம்ம எதுவுமே பண்ணவே இல்லையே. நீ கைவிடு. என்னங்க? மவனே திரடா. அண்ணா 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 வேணும்னா அண்ணா விடுங்கண்ணா அண்ணா அண்ணா வெளிய என்னடா பண்றீங்க அண்ணா பாலாவை என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணல. தெரியாம எதுவும் நடந்திருக்காது. அண்ணா வேணும்னா மரியாதையா சொல்றா. பாலாவை ஏதோ வர வைக்கிற சொல்றா. பண்ணலடா அண்ணா. பாலா எங்கன்னு சொல்றா. சொல்றதுக்கு என்ன பேசுறேன்? பண்ணலடா அண்ணா. சொல்றா. உனக்கு அது நல்லா தெரியும். வேணும்னா விட்டுங்க. அண்ணா எனக்கு எதுவும் தெரியாதுடா. எனக்கு தெரிஞ்சாகணும். வேணும்னா விட்டுருங்கடா. சத்தியமா தெரியாதுடா. அண்ணா
டேய் இவள கழுத்து நெரிச்சு கொண்டா அவ கிடைச்சிடுவாளா? என்ன அடிச்சு வெளியே துரத்தனவன் தானே இவன். ஏய், என் பொண்டாட்டி என்னடா பண்ண சொல்றா? ஏய், சொல்றா. அவளை அடிச்சு கொண்டு ஏரியில தூக்கி போட்டியால? எங்க இருந்தோ இந்த வீட்டுக்குள்ள வந்த ஒருத்துக்காக நீ கூட பிறந்தவங்களை அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கியா? பாலா எங்க இருந்தோ வந்த ஒருத்தி எல்லாம் கிடையாது. நான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த என் பொண்டாட்டி. அவ காணாம போனது எங்க குத்தம் இல்ல. எனக்கு எல்லாரும் மேலயும் சந்தேகம் இருக்கு. அப்படின்னா எங்க எல்லாரையும் நீ கொன்னுடு. அவ கிடைக்கலன்னா நான் அதையும் செய்வேன். எவன் கூடயே ஓடி போனவள எங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏய், அப்படி பேசினா கொன்றுவோம். ஐயரா, நீ இப்படி எல்லாரையும் கொலை நினைச்சா இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது. வா இப்படி வா வா. இது பாரு, அவ காணாம போனதுக்கும் சுமேஷுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குல்ல? ஏய், நீ தானடா சொன்ன இவனுக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காதுன்னு. சதிகாரா, நான் சொன்னா சொல்லியிருப்பேன். அது வந்து நீ என் மேல சந்தேகப்பட்டதுனால நான் சுமேஷா இருக்கலாமோன்னு சொன்னேன். இவனுக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா சொல்லு. எங்கடா சொல்றா? அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரியாது வேணா. சொல்றா, பாலா எங்க? டேய், பாலா எங்க போயிட்டான்னு கண்டுபிடிக்கிறது உன் வேலை மட்டும் இல்ல, அது எங்க வேலையும் கூட தான். இந்த நிமிஷத்துல இருந்து நாங்களும் உன் கூட இருக்கோம். டேய் சுமேஷ், டேய் கையை கொடு. குடுறா. ஆனா வேணா, பாலா நீ காணாம போன கோவத்துல நீங்க எங்க மேல எல்லாம் கோவப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டோம். சதீசன் சொல்ற மாதிரி நாங்க உங்க கூட இருப்போம். நம்ம சேர்ந்து தேடி கண்டுபிடிக்கலாம். பாலா உயிரோட இருக்காளான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். உயிரோட இருந்தா அவ என் கூட தான் இருக்கணும், இருந்தாகணும். பாலானே நில்லுங்க, பாலானே நில்லுங்க. என்ன நீங்க ஓட வைக்காதீங்க, நான் கீழே விழுந்துருவேன். பாலானி நில்லுங்க. நீங்க நல்லா தான் ஓடுறீங்க. சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற நிலைமைக்கு வர வச்சிடாதீங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? நீ தான் இருக்கல்ல. டெலிவரி வேணா நானே பாத்துக்கிறேன். எனக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற காம்ப்ளிகேஷன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சுருக்கமா சொல்லணும்னா நீ ஒரு சகலகலா வல்லவியா இருக்க. ஆமா, இருக்காம வாழ்ந்தாகணும் இல்ல? நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். நான் உன்னை முன்னாடி பாத்திருந்தா என்னோட ஹரியண்ணனுக்கு நான் உன்னையே பேசி முடிச்சிருப்பேன். யாரு ஹரியண்ணன்? என்னுடைய அண்ணன் தான், கல்ஃப்ல இருக்காரு. என்கிட்ட மனப்பூர்வமா பாசம் காட்டுற என்னுடைய ஒரே ஒரு அண்ணன். உங்களோட இந்த நிலைமையெல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியும். ஆனா என்ன பண்றது? என்னை கூட்டிட்டு போய் வீட்டுல நிறுத்தினதுக்கு அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிருமா என்ன? கல்யாணம் முடிஞ்சு அனுப்புனதுக்கு அப்புறம் கடமெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்பா நினைக்கிறாரு. அப்பா சொல்றது அம்மா மீறவும் மாட்டாங்க. மீதி இருக்கிறது தம்பிதான். உலகத்துல என்ன நடந்தாலும் அதை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவனுடைய காரியம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவங்க இடையில ஒரு கர்ப்பிணியா இருக்கிற நான் எப்படி போய் வாழ்றது? அண்ணி, இனிமேல் நீங்க எந்த இடத்துக்கும் போக வேணாம். அடுத்த வருஷம் நான் சவுதிக்கு போறேன். அப்புறம் ராமு மாமாக்கும் பொண்ணு அத்தைக்கும் துணையா நீங்க இங்கேயே இருக்கலாம். குழந்தையோட விளையாடிக்கிட்டு அவங்க ஒரு தாத்தா பாட்டியா இருப்பாங்க. அவங்களுடைய பாசம் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப சீக்கிரமாவே அவங்க பாசத்துக்கு அடிமையாயிட்டேன். ஆனா நீ இங்க இருந்து போயிட்டா நான் தனிமரமா ஆயிடுவேன். ஆரம்பத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாமா, பிரீத்தி. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சந்தோஷமா பேசுற ஃப்ரெண்டு யாருன்னா அது நீதான். நாளையில இருந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு நைட் டியூட்டி. அதுவும் லேபர் ரூம்ல சார்ஜா. தூங்கவே முடியாது. கண் முழிச்சிட்டு இருந்துட்டு காலையில ஸ்கூட்டி ஓட்டிட்டு வர்றதே ரிஸ்க். ஒரு வாரத்துக்கு ஹாஸ்டல்ல இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். பாரு, உன்னை நான் கொன்றுவேன். நீ பஸ்ல ஏறி வந்தா போதும். மனுக்குட்டி, நீ இங்க இல்லைன்னா நான் போர் அடிச்சு செத்து போயிடுவேன். ப்ளீஸ். ஷோ, உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன் அண்ணி. இந்த நிலைமையில கல்ஃபுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நீ என்னைய கூட்டிட்டு போ. நாங்க வீட்டு வேலை செய்யறதுக்கான வேலையை ஏற்பாடு பண்ணா போதும். அப்படின்னா குழந்தை? சில பொண்ணுங்க குழந்தைங்கள மரப்புல கட்டி வச்சுட்டு வேலை பாக்குறாங்கல்ல, அதே மாதிரி நானும் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு அது வேணாம். சரிதானே பாலானி? நாம இப்ப ஏரிக்கு போய் குளிச்சுட்டு வரலாமா? இப்ப வா. ஏரியில தண்ணி நிறைய இருக்கும் போதே போகணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் அங்க நீந்திக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியுமா. எங்களுடைய பழைய வீட்டு வித்ததுக்கு அப்புறம் இப்ப வாழ்க்கைக்கான நீச்சல் நல்லாவே தெரியும். நீச்சல் தெரியும்னா அடுத்த மழை காலத்துல நாம 2 பேரும் நீந்திக்கிட்டே இருக்கலாம். அத பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. எப்போதும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி யாராச்சும் இருக்காங்களான்னு பாத்துக்கணும்.
யாராவது மொபைலோட பதுங்கி இருந்தாங்கன்னா நாளைக்கு நம்மளோட சீன் தான் வைரல் ஆகும். நாம இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்க்கறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நாம இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கவே கூடாது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப அம்மாவாக போறீங்க. உங்கள மாதிரியா நானு சும்மா ஒரு வீடியோ எடுத்து சும்மா டச்சிங்னு ஒரு வீடியோ விட்டாலே போதும், என் வாழ்க்கையே வீணா போயிடும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வாழ்றாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாதப்போ ஒளிஞ்சு பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா என்ன? நம்ம ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துருக்கோம். கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலாமா? வா. வா. வாங்க போலாம். இல்ல. பார்த்து வாங்க அண்ணி. இங்கதான் இருக்கான். இவனும் செத்து தொலைக்க போறானே என்ன? என்னடா தம்பி நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க? நீ எங்க போனேன்னு தெரியாம நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. பாலா எங்கடா? அவ செத்துட்டாளா உயிரோடு இருக்காளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். டேய் மெதுவா, அவளை தேடி பார்க்க வேண்டிய இடத்துல எல்லாம் தேடி பார்த்தாச்சு. அவ யார் கூடவோ இந்த ஊரை விட்டு போயிட்டாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். சொல்லாத உதாரணம் இல்ல, அவ அப்படி போயிருக்க மாட்டா. அக்கறைக்கு போறதுக்கு போட்டும் படகும் இல்லாத நடுராத்திரியில அவ எப்படி போயிருப்பா? நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்றீங்கடா, போய் சொல்றீங்க. அவ இந்த ஏரி பக்கம் எங்கேயோ தான் இருப்பா. எனக்கு என் பாலா வேணும், எனக்கு என்னோட பாலா வேணும். இங்க பாருடா, அவ போனா போயிட்டு போறா, அப்படியே விட்டு தொலை. ஐயோ எனக்கு அவ வேணும்டா. நான் சும்மா சொன்னடா. பாலா இல்லாத வேணுகோபால் எதுக்குடா? அவ செத்து போயிருந்தா நானும் செத்து போயிருவேன், நானும் செத்துருவேன்டா. நான் உயிரோட இருக்கணும்டா, பாலாவும் உயிரோட இருக்கணும். அவ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு வழியும் வரைஞ்சினேன். அப்புறம் சைடில் ஒரு குளம், ஒரு தென்னை மரம், தூரத்தில் ஒரு மலை, சூரியன். அது எல்லாம் எல்லா படத்துலயும் இருக்கே. அப்படின்னா நீ உன் இஷ்டத்துக்கு வரைஞ்சிடு. உங்களுக்கு பழசு மட்டும் தான் தெரியுது, புதுசா எதுவும் தெரியல. ஓ, நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்படின்னா இன்னிலிருந்து நானும் ஒரு மூலையில போய் உக்காந்துக்கிறேன். ஆமா, உங்க அம்மாவும் பாட்டியும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து திவ்யா ஆண்டிய தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா ஆண்டியா? ஆமா, ஹரி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போது திவ்யா ஆண்டி தான். திவ்யா ஆண்டிய பார்க்கும்போது அம்மா ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க, போனதுக்கு அப்புறம் குறை சொல்லுவாங்க. திவ்யா ஆண்டி அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சாரியை வாங்கி கொடுத்துட்டு என்ன அப்படியே மயக்கிறலான்னு பாக்குறா. ஒரு 500 ரூபாய்க்கு சாதாரண கடையில ஏதோ ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டு அந்த புடவையோட விலை 5000 ரூபான்னு சொல்றா. நான் என்ன முட்டாளா? ஒன்ன மட்டும் இல்ல, அவ ஹரியையும் ஏமாத்தி வச்சிருப்பான்னு தான் எனக்கு தோணுது. தோன்றதெல்லாம் எதுவும் இல்ல, அது உண்மைதான். ரெண்டு பேருமே தினம் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுக்காக லீவ் போட்டுட்டு வரான்? இது எல்லாமே அவ திட்டமா தான் இருக்கும். அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அவளோட குணம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். முன்னாடி எல்லாம் நல்லவளாதான் இருந்தா, இப்ப கொஞ்ச நாள் வெளியூர்ல தங்கியிருந்தால போன இடத்துல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். பாவம், ரொம்பவே கஷ்டப்பட்டவன் என் பையன். அவனுக்கு வரவ நல்லவளா இருந்தா போதும். அம்மா நீ என்னமா பேசிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேர் பொருத்தமா இருக்காங்களா என்ன? அவன் முதல்ல யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாமா. இப்போ கல்யாணம் முடிவானதும் பரவாயில்ல, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஜோடி பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்கு. எப்படி பொருந்தோம்? எந்த பொருத்தமும் இல்ல. அம்மா நீ ஏமா இப்படி பாக்குற? நான் குண்டா இருந்தாதான் அழகா இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்லனா எனக்கு ஒரு வாரம் போதும், நான் ஸ்லிம் ஆயிடுவேன். அதுக்காக நீ இனிமே கஷ்டப்பட வேண்டாம். ஆமா, இதுக்கப்புறம் நான் மெலிஞ்சா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் உனக்கு சுகர் இருக்கான்னு.
அது திவ்யா நர்ஸா இருக்கறதால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன உடனேயே ஹரி அவளை கூட்டிட்டு போயிடுவான் போல. கூட்டிட்டு போனா அவளுக்கு தான் நல்லது. அவ இங்க இருந்தானா அதிகபட்சம் 1 மாசம். அதுக்கப்புறம் ஒன்ன தப்பா சொல்லுவா. இவ்ளோ நாள் காத்திருந்து நம்ம வீட்டுக்கு வர போற முதல் மருமக. என்னால எந்த பிரச்சனைக்கும் போக முடியாது. அவ பிரச்சனையை உண்டு பண்ணிடுவா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா அது இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லி மாத்த முடியும்? அது மட்டும் இல்ல, ஹரிக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா அனுபவிக்கட்டும். இப்ப நீ எங்க போற? நான் கிளம்புறேன். இங்க வந்தா ஒரு நாளைக்கு மேல தங்க கூடாதுன்னு அப்பா சொல்லாம சொல்றாருல்ல. மனோஜுக்கும் உனக்கும் சண்டை. அது அப்படியேதான் இருக்கு. அந்த பாலா போனாலே அப்படியே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கு இடையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கும். இது எப்படி இருக்கு தாத்தா? சூப்பர். அம்மா, நீங்க இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகலையா? நீ ரொம்ப ரொம்ப அழகா டிராயிங் வரையறியம்மா. என்ன வரைஞ்சிருக்க? யானையோட படமா இது? ஆனா உன் தாத்தா மாதிரி இருக்க. இல்ல, இது ஒரு மங்கி படம். அப்படியா? ஆனா இத பார்க்கும்போது உங்க தாத்தா மாதிரியே இருக்குப்பா. சரி, அதை விடுமா, வரைஞ்சதெல்லாம் போதும். வா. அம்மா நல்ல வெயிட்டா இருக்கியே. அம்மா, பாட்டி இங்க தானே இருக்கு. வா. என்னங்க நீங்க ஒரு டைப்பா பாக்குறீங்க? ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள வரும்போது குடும்ப தலைமை இப்படி நின்னுட்டு இருக்கலாமா? உள்ள வாங்க. ஓஹோ, நீங்க எங்க போறீங்க? பேசாமறா. எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வெய்ய, நான் வேணு விட ரொம்ப மோசமானவன். ஐயோ, குழந்தை பயந்துட்டியாமா? நோ பயம். இது அங்கிளோட ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு குட்டி விளையாட்டு. தள்ளி போனா அந்த பக்கம் போய் வேலை பாடுறாப்போ. நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்கப்பா? என்னை விட உன்கிட்ட பலமும் தைரியம் இருக்குல்ல, நீ பேச வேண்டியதானே? அவனை இங்க இருந்து போக சொல்லுங்கப்பா. சொன்னதுக்கு அப்புறம் போலன்னா போலீஸை கூப்பிடுவோம். ஆஹா, இங்கதான் இருக்கீங்களா? பொண்ணு கூட. ஐயோ, நான் குழந்தையெல்லாம் கடத்துற ஆள் கிடையாதுங்க. அத்தை, நல்லா இருக்கீங்களா? ஆமா, பாலா காணாம போயிட்டான்னு எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களே. அது வந்து நீங்க அவளை தேடுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காகத்தான் இந்த பக்கம் அப்படியே சும்மா வந்தேன். அவளை தேடி நானும் வேணும் தான் வந்தோம். வர்ற வழியில கொஞ்சம் சரக்கை போட்டு மட்டையாயிட்டான். சரி, வந்தது தான் வந்தோம், அப்படியே உங்களையும் நேரில் பார்த்து விசாரிச்சு போடலான்னு தான் இங்கே வந்தேன். சரி, எனக்கு பதிலாக வேணும் மட்டும் இங்கே வந்திருந்தான்னா உன்னை அப்படியே வாரிட்டு தான் இங்கே கொண்டு வந்திருக்கணும். பாலாவுக்கு எது நடந்திருந்தாலும் அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். ஆமா, அதுக்காகத்தானே நான் இவ்வளவு தூரம் இங்கே தேடி வந்திருக்கேன். ஒருவேளை அவ தற்கொலை பண்ணியிருந்தான்னா எல்லா குற்றமும் எங்க மேலதான் வந்து விடும். அதனால அவ இங்க வந்திருக்காளான்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் இங்க நடக்காது. இங்க இருந்து முதல்ல நீங்க கிளம்புங்க. இங்க பாரு, நான் இங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டு பாலா இங்க இல்லன்னு தெரிஞ்சதும் நானே இங்க இருந்து கிளம்பி போயிருவேன். இல்லன்னா மரியாதைனா என்னங்கறத நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் போவேன். நீ நினைக்கிற மாதிரி பாலா எங்கேயுமே ஓடி போகல. ஆமாமா, அவ எங்கேயும் ஓடி போகவே இல்லை. ஆனா அவளை யாரோ கூட்டிட்டு போயிருக்காங்க. அது யாரு என்னன்னு தெரியாம எனக்கும் வேணுவுக்கும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. அது வந்து என் கையில சர்ச் வாரண்ட் எதுவும் இல்ல. நான் உள்ள போய் செக் பண்ண போறேன். உங்க யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லல்ல? யோ, டேய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? சும்மா ஆம்பளன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க. ஒருத்த வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா, பாத்துட்டு அப்படியே நிக்கிற. அந்த தடிமாடுக்கு ஒரு 4 அடி கூட கொடுக்க மாட்டியா நீ? பாலாக்கோட பிரச்சனைக்காக அடி வாங்கி என் உடம்பு புண்ணாக்கிய நான் விரும்பல. பாலாவை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அப்புறம் நம்மள நம்ப வைக்கிறதுக்காக விசாரிக்கிறாங்க. நீங்க சொன்னது சரிதான். உள்ள போய் தேடி பார்த்த வரைக்கும் அவ இங்க இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் கிளம்புறேன். வீட்டுக்கு நீங்க எப்ப போவீங்க? எப்படி இருந்தாலும் போய்த்தானே ஆகணும். பாப்போம். குட்டி பாப்பா, அங்கிள் கிளம்புறேன். சிறப்பா டிராயிங் வரையணும். என்ன? பாலா இங்க இல்லாதது உண்மைதான். அவளை எங்க வீட்டுல இருந்து யாரு கூட்டிட்டு போயிருந்தாலும் சரி, யாருன்னு கண்டுபிடிச்சே தீருவோம். கடவுளே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.